இல்ல சோல் மெண்டல் கிங்டம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆ இதெல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு சிங்கிள் ஒரு டைமென்ஷன், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் மினரல்ஸ் தான். ஆ அதுக்கப்புறம் மினரல் கிங்டம், அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம், அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம், அதுக்கப்புறம் தான் ஹியூமன் கிங்டம். ஒரு மினரலா நீங்க பிறந்துட்டு ஒரு 1 lakh years அப்படியே இருப்பீங்க. ஓ ஓ ஓ அதுல இருக்கிற நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணி எவல்யூஷன் ப்ராசஸ்ல நீங்க மறுபடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க. மனுஷனோட அன்புக்கு கிட்ட ஆ எது எதெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இருப்பீங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் மினரல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இது எல்லாமே ம் வந்து ஸ்பிரிட் கைட்ஸோட கைடன்ஸ்ல தான் இருக்கும். ஓகே நேச்சர் மாஸ்டர். ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ்ல தான் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஓகே அதனால மாஸ்டர். இதுக்கு எங்கேயுமே கர்மா கிடையாது. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணிருக்கு. அது நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் அது உங்களது கிடையாது. அதனால நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களுக்கு இருக்கிற அறிவில அவங்க ரைட்டோ ராங்கோ அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க கரெக்டா பேசுறீங்களா இல்லையா, ரைட் அதுக்கு லாஜிக்கலா இருக்கா இல்லையான்றது நீங்க செக் பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். மற்றவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றது நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில வாழவே முடியாது. அந்த சப்ஜெக்ட் அவங்க கேட்டாதான் நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு தேவையில்லாம நீங்க இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி ஆயிடும். ஓகே இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க புரிஞ்சுக்கல, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்களுக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் 2 பேர் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 3வது மனுஷன் நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அன்லஸ் அதர்வைஸ் அவங்க கேட்டா மட்டும்தான். அது தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆனதுனால அதோட கர்மம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணோம். அது இட்ஸ் எவல்யூஷன் ப்ராசஸிங் நடக்குது. எல்கேஜிக்கு அப்புறம் யூகேஜி எப்படி போறோமோ அது எப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வருமோ அந்த சோலுக்கு, இனிமே கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் கத்துக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அங்கேருந்து மினரல் கிங்டம்ல இருந்து நெக்ஸ்ட் கிங்டம்க்கு எவால்வ் ஆயிடும். அது நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம புதுசா கத்துக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஸோ வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு 5வது செஷன், 5வது நாள். இரிட்டேஷன்ன்ற புக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் சில பேர் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஷனுக்கு வரும்போது கொஞ்சமாவது நம்ம படிச்சோம்னா ஃபாலோ பண்றதுக்கு இன்னும் வசதியா இருக்கும். ரெண்டாவது, படிச்சதுக்கு அப்புறம் 2வது தடவை கேட்கும் போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டீப்பா இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 டேஸா நம்ம கொஷின் ஆன்சர்ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு கூட அப்படியே பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு கூட நிறைய கால்ஸ் வந்திருந்து காலையில. ஸோ ஒருத்தர் ஒரு அவங்கவுங்க ஸ்பெசிஃபிக் அவங்க சர்டன் கொஷின்ஸ் ரொம்ப பர்சனலாக இருந்தது. சில கொஷின்ஸ் அவங்க கெரியருக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப்ல கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கிறது, எல்லாம் பிகாஸ் ஆஃப் இரிட்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மகேஸ்வரி மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேடம். மாஸ்டர், எனக்கு ஒரு டவுட்டு. அது இந்த ஜீவ சமாதியில வந்துட்டு மெடிடேஷன் பண்ணா பவர் இன்க்ரீஸ் ஆகும், அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ட்டு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்ட்டு எனக்கு தெரியாது. அது ரொம்ப நாளா ஒரு டவுட்டாவே இருந்தது. அதனாலதான் கேட்கலான்ட்டு. அது நீங்க பண்ணி பாருங்க, ம் உங்களுக்கு அந்த ஓகே. கிளாரிட்டி டவுட் கிளியர் ஆயிடும். ஜீவ சமாதி அவங்க வந்து மாஸ்டர்ஸ் ரொம்ப டீப் மெடிடேட்டிவ் சஹஸ்தார ஸ்டேட்ல இருப்பாங்க. ம் சவிகல்ப விகல்ப சமாதி ஸ்டேட்ல இருப்பாங்க. அவங்க ம் வந்து அதனால அங்க எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். அங்க ம் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும்போது நீங்க அந்த சித்தர்கள் கூட நீங்க பேசலாம் டெலிபதிக்கா. ஓகே மாஸ்டர். அப்போ அப்படி அந்த ஸ்டேட் நீங்க அச்சீவ் பண்ணும்போது பயங்கரமா எனர்ஜி இருக்கும். ஸோ ஓகே லாஜிக்கலி மாஸ்டர். அங்க அங்க எனர்ஜி இருக்கு. நீங்க ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அப்போ ம் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ பக்கத்துல ம் ஏதாவது ஜீவசமாதி இருக்கு, போயிட்டு உட்காந்துட்டு டெஸ்ட் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலா பாருங்க. ம்
எஸ்பெஷலி ஓகே திருவண்ணாமலையில 350 ஜீவசமாதி இருக்கு சுத்தி. ஓகே மாஸ்டர். ஆமா, ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸ். மாஸ்டர் இன்னொரு ரிக்வஸ்ட் மாஸ்டர். மாஸ்டர் டெய்லி நீங்க ஏதாச்சும் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க லாஸ்ட் டைம் உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணது ரிப்பீட் அதே கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க டெய்லியுமே ஒரு 20 மினிட்ஸ் இல்ல ½ hour ஏதாச்சும் யூடியூப்ல பர்சனலா வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலரா கேட்குற போது கொஞ்சம் அது கான்வர்சேஷன் இல்ல அந்த கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும் மாஸ்டர். இது மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அது நான் நிறைய இடத்துல சொன்னோன்ட்டு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதனால இந்த மாதிரி புக்ஸ் ஏதாச்சும் டெய்லியுமே ஒரு ½ hour இல்ல ஒரு 1 hour கிளாஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மாஸ்டர். பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல ஸ்டார்ட் பண்றோம் சேனல். ஓகே மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். மிக்க நன்றி மாஸ்டர். அடுத்து உமா மாஸ்டர், நீங்க பேசுங்க. ஆ, ஆத்மா வணக்கம் மாஸ்டர். வணக்கம். மாஸ்டர், இப்ப வந்து நம்ம புல்லாய் பூண்டாய் இப்படி ஒரு ஒரு இதாதான் நம்ம பரிணாமத்துல ஒரு அந்த சோல் வந்து வந்திருக்கோம்னு சொல்றோம். சோ ம் அந்த புல், பூண்டு, செடி, ஆடு, மாடு, மனிதர்களா இருக்கிறதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல மாஸ்டர். வாட் ம் அபவுட் த மினரல்ஸ் மாஸ்டர்? இல்ல, சோல் மிண்டல் கிங்டம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆ, இதெல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு சிங்கிள் ஒரு டைமென்ஷன், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் மினரல்ஸ் தான். ஆ அதுக்கப்புறம் மினரல் கிங்டம், அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம், அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம், அதுக்கப்புறம் தான் ஹியூமன் கிங்டம். இப்ப இந்த பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்க்குலாம் ஒரு லைஃப் ஸ்பேன் நம்மளே பாக்குறோம்ல மேம் ஆமா மாஸ்டர். ஆமா. அந்த மினரல் கிங்டம்க்கு அதுக்கு எப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஒரு மினரலா நீங்க பிறந்துட்டு ஒரு 1 lakh years அப்படியே இருப்பீங்க. ஓ ஓ ஓ அதுல இருக்கிற நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணி எவல்யூஷன் ப்ராசஸ்ல நீங்க மறுபடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் லெவல்னா அப்போ செடி, அப்போ 100 செடிக்கு ஒரு ஆன்மா அப்படி இருக்கும். ஒரு செடிக்கு ஒரு ஆன்மா கிடையாது, 100 செடிக்கு ஒரு ஆன்மா இருக்கும். அது ஓகே ஓகே. அனிமல், அது பிளான்ட் கிங்டம்ல ஷார்ட் டேர்ம் கிராப், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் கிராப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சின்ன ஆமா சின்ன ஆமா. பிளான்ட்ஸ்ல இருந்து ம் பெரிய ம் பெரிய ம். ட்ரீஸ் வரைக்கும். ட்ரீஸ் வரைக்கும். ஓகே. எல்லா வெரைட்டிஸ்ல நீங்க ஜென்மம் எடுப்பீங்க. ஓ அதுல இருக்கிற நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு மினரல் கிங்டமோட நாலேஜ் இருக்கு, ஓகே. பிளான்ட் ம் கிங்டமோட நாலேஜ் இருக்கு. ம் ம். நாலேஜ்னா எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். ஓகே ஓகே. ம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்க எவல்யூஷன் ப்ராசஸ்ல இங்க வந்துருவீங்க அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம். ம். அனிமல் கிங்டம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நாய் இருக்குன்னா அதுக்கு ஒரு சோல். ஓகே ஓகே. பிளான்ட்ல வந்து 100 செடிக்கு ஒரு சோல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே போக ஓகே. போக போக நீங்க ஃபில்டர் பண்ணுவீங்க. 10 நாய்க்கு ஒரு சோல், 10 சிங்கத்துக்கு ஒரு சோல், அந்த மாதிரி. ஓகே ஓகே. So, சிங்கமா பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எப்படி ஓடணும், எப்படி ம். தைரியமா இருக்கணும். ஒரு ஒரு அனிமல் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா. எஸ், பிரேவ்னஸ், இதெல்லாம் காம்னஸ். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, ஆ அது அது ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கேதர் ஆயிடும். அனிமலா இருக்கும்போது இந்த மதர்ஹுட் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவீங்க. ம் ம். ஃபாதர்ஹுட், மதர்ஹுட் எல்லாமே அனிமல் கிங்டம்ல வரும். ஒரு குருவியா பிறந்துட்டு எப்படி குருவி மாதிரி ஃப்ளை பண்ணணுன்றது அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. வரும். ஸோ அதெல்லாம் கடைசி அனிமல் கிங்டம்ல கடைசி எந்த மாதிரி ஜென்மம் எடுப்பீங்கன்னா இது கேட்டு, ஆ அப்புறம் டாக், அப்புறம் இந்த ம். டொமஸ்டிக் அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஓகே மாஸ்டர். ஸோ மனுஷனோட அன்புக்கு கிட்ட ஆ எது எதெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எடுப்பீங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் மினரல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இது எல்லாமே ம். வந்து ஸ்பிரிட் கைட்ஸோட கைடன்ஸ்ல தான் இருக்கும். ஓகே நேச்சர் மாஸ்டர். ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ்ல தான் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஓகே அதனால மாஸ்டர். இதுக்கு எங்கேயுமே கர்மா கிடையாது. ஓ எஸ். ஆ கர்மான்ற கான்செப்ட் இல்ல. இந்த 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 சாப்டர் இங்க வராது. எவல்யூஷன் மட்டும்தான். ஒரு நாய் இன்னொரு நாய் கொன்னா கூட கர்மா கிடையாது. கிடையாது. ஏதோ ஓ ஒரு மனுஷன் நாய் கொன்னா கர்மா இருக்கு. ஓ எஸ். ஒரு நாய் மனுஷன் கொன்னா கர்மா கிடையாது. கிடையாது. ஓ பிகாஸ் அந்த சாப்டர் அதுல ஓபன் ஆகல, அக்கௌண்ட் ஓபன் ஆகல. எப்போ மனுஷனா பொறுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேங்க்ல ஃப்ரீ. அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இந்த கர்மா கர்மா அக்கௌண்ட் ஓபன் ஆயிடும். நமக்கு கூட ஒரு சோல் வந்து 2 பாடியில இருக்குமா மாஸ்டர்? நம்ம ஒரு சொல் அப்படி மனுஷன். இருக்கு. ஆஹா, இல்ல.
கிடையாது. ஓகே. கிடையாது. மேபி ஒரே சோல் ரெண்டு மூணு பாடியில இருக்கலாமே, கான்சியஸ்னஸ் ஸ்பிட் ஆயிடும். ஓகே மாஸ்டர். ஓகே. அது இருக்கலாம், அது ரேர் கண்டிஷன்ல, அது ரொம்ப ஹையர் சோல்ஸ் தான் அந்த மாதிரி நடக்கும். ஓகே மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி உமா மாஸ்டர். மாஸ்டர், 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேட் பாக்ஸில் 2 பேருக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Yes. நம்ம மெடிடேஷனுக்கு டைம் ஆச்சு, இல்லாட்டி கொஸ்டின் இல்ல, கொஸ்டின் இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகே ஒரு மாஸ்டர். 5 minutesல எல்லாமே கொஸ்டின் முடிச்சிடலாம். ஓகே மாஸ்டர். முரளி கண்ணன் சார். முரளிகண்ணன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். முரளிகண்ணன் ஃப்ரம் ஐயப்பக்கம் மாஸ்டர். Yes, sir. உங்களுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ஹவு டு கண்ட்ரோல் திஸ் கோவத்தை எப்படி சார் இது பண்றது, கண்ட்ரோல் பண்றது? எதுக்கு கோவப்படுறோன்றது அது மாஸ்டர், நான் ஒரு 5 வருஷமா மெடிடேஷன் பண்றேன். என்னை அறியாம கோவங்கள் அதிகமா வருது. அதுக்கு காரணம் என்ன மாஸ்டர்? I just want to know. கான்சியஸ் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது நீங்க கான்சியஸா பார்க்கும்போது கோவப்படும் போது உங்களுக்கு தெரிய வந்துடும், நான் கோவப்படுறேன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போ கோவப்பட்டா கூட உங்களுக்கு நான் கோவப்படுறேன்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வராது. புரியுதா நான் சொல்றது? இப்போ நீங்க ஒரு எமோஷன்ல இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கோவப்படும் போது, கோவப்படுற டைம்ல நான் கோவப்படுறேன்ற அந்த அவேர்னஸ் இருக்காது. அங்க வந்து நீங்க ரியாக்ட் ஆயிடுவீங்க, பிளாஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வந்துடும், ஓ நான் இப்போ கோவப்பட்டேன்றது. ஆனா மெடிடேஷன் பண்ண நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டியத விஷயம் என்னன்னா, போக போக உங்களுக்கு எப்படி வரும்னா, கோவப்படும் போது நான் கோவப்படுறேன்ற அவேர்னஸ் உங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்க டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் ஐடென்டிஃபிகேஷன். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணுன்ற ஒரு தாட் வச்சுட்டீங்கன்னா, போக 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 கோபம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஓஹோ இப்போ கோபம் வருது, லெட் அஸ் நாட் ரியாக்ட்ன்ற ஆட்டோமேட்டிக் மைண்ட் செட் கிரியேட் ஆயிடும். இது பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா வேணும்னா, பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப்ன்ற புக் நீங்க படிங்க. அது ஒன்று. அப்புறம் த பவர் ஆஃப் நவ், எக்கார்ட் டோலே. இந்த புக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப விளக்கமா அதுல புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஃபார் யுவர் நாலேஜ். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேடம். இப்போ ஒருத்தங்க கொஸ்டின், உங்க செஷன் சூப்பர் மாஸ்டர். இப்போ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்களே, ஜீவ சமாதிக்கு போனா வைப்ரேஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க மாஸ்டர். நானும் என் டாக்டர் ஒரு ஜீவ சமாதிக்கு போயிருந்தோம். பாப்பா கொஞ்சம் உட்கார்ந்த நேரத்திலேயே நல்ல வைப்ரேஷன் பவர் கிடைச்சிச்சுன்னு சொன்னா மாஸ்டர். அத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் மாஸ்டர். ஓகே ஓகே. தேங்க்யூ மாஸ்டர். பண்ணுங்க, அடிக்கடி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஜீவ சமாதி கிட்ட மெடிடேஷன் பண்ணும்போது அவங்க சித்தர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. ஏதோ பவர் கிடைச்சிச்சுன்னு அவன் சொன்னா மாஸ்டர். ஆனா அது இன்னும் பிராக்டிஸ் பண்ண ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிடும். இப்ப மாஸ்டர், இப்ப நம்ம பாப்பா நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கலாமா மாஸ்டர்? ஆமா. அதான் மாஸ்டர் கேட்டேன் மாஸ்டர். இதுக்கு என்ன ரூல் எதுவுமே இல்லையா? அதான் கேட்டேன் மாஸ்டர். ரைட். சரி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். நான் கரூர் மாஸ்டர். கரூர். ஓகே. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். சாட் பாக்ஸ்ல என்ன மாதிரி क्वेश्चंस? நான் பேசுறேன். நன்றி ராஜேஸ்வரி மாஸ்டர். சேட் பாக்ஸ்ல வந்து சங்கரின்றவங்க, நாம் செய்யும் ஏதோ ஒரு செயல் நமக்கு சரியாகவும் பிறருக்கு தப்பாகவும் இருக்கிறது. எது சரி எது தவறு, எப்படி கர்மா செயல்படும் மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चனுக்கு புரியல. அதாவது நமக்கு வந்து சரியா தெரியுது, அடுத்தவங்களுக்கு வந்து அது தப்பா தெரியுது. ஏதாவது ஒரு பேசுறப்ப, ஒரு சப்ஜெக்டை பத்தி நம்ம பேசுறப்ப ஓகே, அதுதான் அவங்க வந்து எதனால அப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணிருக்கு. அது நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் அது உங்களது கிடையாது, அதனால நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
அவங்களுக்கு இருக்கிற அறிவில அவங்க ரைட்டோ ராங்கோ அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க கரெக்டா பேசுறீங்களா இல்லையா, ரைட், அதுக்கு லாஜிக்கலா இருக்கா இல்லையான்றது நீங்க செக் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஃபினிஷ். மற்றவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றது நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில வாழவே முடியாது. புரிஞ்சுக்கலாம், பட் அடிமையா இருக்கக்கூடாது. மாஸ்டர், எனக்கு வந்து இவங்க கொஸ்டின் கேட்டதுல வந்து இதை நம்ம மூணாவது மனுஷனா இருந்து இந்த சப்ஜெக்டை பத்தி ம் நோக்குறப்ப நமக்கு ஒரு புரிதல் வரும்ல மாஸ்டர். ஏன்னா ரெண்டு பேர் வியூவும் வந்து ராங்கா இருக்கு. இதே நம்ம தேர்ட் பர்சனா நின்று அந்த சப்ஜெக்டை பார்க்கறப்ப ம் ஸோ ரெண்டு ரெண்டு பக்கமே நியாயமா தெரியும். எஸ் மாஸ்டர். இல்ல, அந்த சப்ஜெக்ட் அவங்க கேட்டாதான் நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு தேவையில்லாம நீங்க இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி ஆயிடும். ஓகே மாஸ்டர். இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க புரிஞ்சுக்கல, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்களுக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேர் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மூணாவது மனுஷன் நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அன்லஸ் அதர்வைஸ் அவங்க கேட்டா மட்டும்தான். அது தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆனதுனால அதோட கர்மம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். ஓகே அவங்களோட மாஸ்டர். சில டைம்ல அவங்களோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்காம பேசுறது கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சர்டன் லெசன்ஸ் கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கும். அது அவங்க ரெண்டு பேர் நடுவுல இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் தப்பு பண்ணா கூட ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே ரியலைஸ் ஆகுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்ல. ஹோல் லைஃப் இஸ் a லேர்னிங் மாதிரி. அவனோட எஸ் பாயிண்ட் ஆஃப் மாஸ்டர். வியூ ரைட்டா, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட்டான்னு பார்க்கறது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் தான் ரைட்டு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் தான் ரைட்டு. எப்போ? until I understand. நன்றி மாஸ்டர். இதுல சேட் பாக்ஸ்ல வந்து ம் ராஜ் மாதவன் கேட்டிருக்காங்க, ம். மாஸ்டர் கேன் வி மெடிடேட் லையிங் இன் பெட் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப்? பண்ணலாம். if you're not I mean ஹெல்தினா படுத்துட்டு பண்ணலாம், இல்லைன்னா உட்காந்துட்டே பண்ணுங்க. உட்காந்துட்டு பண்ண முடியாத பட்சத்துல படுத்துக்கிட்டு பண்ணுங்க. ஓகே. இன்னொருத்தவங்க வந்து ராதா ரெட்டி கேட்டிருக்காங்க, மாஸ்டர் ஐ யூஸ் phone or computer for Zoom sessions ம் and limit social platforms to minimize blue light exposure. Are ஓகே. we creating poison by this means? அதோட ஆமா, ரேடியேஷன் இருக்குல்ல, அதுதான் நம்ம போடுற கண்ணாடியில அந்த ப்ளூ கோட்டிங் பண்றது. இப்போ இந்த கண்ணாடிக்கு இருக்கு ப்ளூ கோட்டிங், so that to avoid the radiation. So, மாஸ்டர் உங்களுக்கு பாய்சன் வந்து இருக்கும், லைட்டா இருக்கும். ஓகே மாஸ்டர். ம் ஆனந்தி மாஸ்டர், நீங்க உங்களை அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. மாஸ்டர், திருப்பூர்ல இருந்து ஆனந்தி பேசுறேங்க மாஸ்டர். எஸ் மேடம். உங்க செஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க மாஸ்டர். யா, தேங்க்யூ. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். இந்த இரிட்டேஷன் இந்த புக்குங்கும் போது நம்ம விழிப்புணர்வாவே இருக்கணும். அது யா, மட்டும் நல்லாவே தெரியுதுங்க மாஸ்டர். ஆமா ஆமா. ஒரு டவுட் மாஸ்டர், இரட்டை குழந்தைகளுக்கு வந்து சோல் தனித்தனியாங்க மாஸ்டர், அது ஒண்ணேவா? எது இரண்டை இரட்டை குழந்தைகள் பிறக்குறாங்கல்ல, என்ன ட்வின்ஸா? ட்விங்ஸ். வேற வேற சோல்மா, ஒரே சோல் கிடையாது. ஓகேங்க மாஸ்டர். ம் தேங்க்யூங்க மாஸ்டர். ஓகே ஓகே, ரைட், தேங்க்யூ. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இன்னொரு சேட் பாக்ஸ்ல வந்து சுப்பிரமணியம்ன்றவங்க கேட்டிருக்காங்க, ஹவு த சோல் லிபரேட் ஃப்ரம் த மினரல் கிங்டம் டுகெதர், ஹவு கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹவு த சோல் லிவ், அது இட்ஸ் an எவல்யூஷன் ப்ராசஸ்ல நடக்குது. எல்கேஜிக்கு அப்புறம் யூகேஜி எப்படி போறோமோ, அது எப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வருமோ அந்த சோலுக்கு, இனிமே கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் கத்துக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அங்கேருந்து மினரல் கிங்டம்ல இருந்து நெக்ஸ்ட் கிங்டம்க்கு எவால்வ் ஆயிடும். அது நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம புதுசா கத்துக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. How do we understand? I don't understand. What is your point?
அது நம்ம ஆஹ் தெரிஞ்சுக்க தேவையில்லை ஆக்சுவலா. ஏன்னா அது தாண்டி தானே நம்ம வந்திருக்கோம். அவங்க கேட்டது வந்து ஹவு த சோல் லிபரேட் ஃப்ரம் த மினரல் கிங்டம் That's- டு ம். That's டுகெதர் what. கிங்டம். That's யா அப்படின்னு that's what. போட்டிருக்காங்க. That's அது what. அதுதான் நம்ம ஓகே. அது ஒரு நம்ம ஃபிலிம்காக ஒரு சினிமாக்கு போறோமா, தியேட்டர் போறோம். அந்த தியேட்டர்ல சினிமா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியில வரோம்ல, ஸோ இட் மீன்ஸ் தட் அந்த ஃபிலிம் கம்ப்ளீட்டட் 2.5 hour 3 hours வாட் எவர், அந்த சினிமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில வரும். அதுக்கப்புறம் வேணும்னா இன்னொரு சினிமாக்கு போகலாம். அதே மாதிரி மெண்டல் கிங்டம்ல இருக்கிற இருந்த சோலு, அது என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ என்ன அனுபவபூர்வமா இல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் இட் வில் கம் அவுட், தட்ஸ் இட். அது 1000 வருஷமா 10,000 வருஷமா 10 கோடி வருஷமா சம்பந்தம் கிடையாது. நோ டைம் லிமிடேஷன். சோல் வில் ஜஸ்ட் கோ தேர், லேர்ன் அண்ட் கெட் அவுட், தட்ஸ் இட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மாஸ்டர். இன்னைக்கு செஷன் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது மாஸ்டர். நிறைய பேருக்கு நல்ல புரிதலும் வந்திருக்கும்.